ஹாய் மக்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்பொழுது நம்ம பார்க்க போகிற தாவரம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள திருநீட்டு பச்சிலை. இந்த தாவரத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஒரு இலையை நம்ம பறித்து கசக்குனாலே அப்படியே ஒரு வாசம் வரங்க. நாங்கள் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த பூவை பறித்து தலையில் வச்சுட்டு போவோங்க. அப்போ இது மருத்துவ குணம்னு தெரியாது, ஏதோ வாசமாக இருக்குது அப்படின்னு தலையில் வச்சுட்டு போவோம். ஆனால் சப்ஜா விதை தயாரிக்கிறது இப்போ சமீப காலமாக தான் இதில் தான் சப்ஜா விதை எடுக்கிறாங்கங்கிறது தெரியும். இது நல்லா குளிர்ச்சியை தரும், நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். இந்த விதையை நம்ம சர்ப்பத்தில் போட்டு குடித்தாலே உடம்புக்கு நல்ல சூட்டை தணிக்கும். நல்ல அருமையான மருத்துவ குணம் கொண்ட தாவரம் தாங்க இது. சிறு குழந்தைகளுக்கு சீதப்பேதி இருக்கும்போது இந்த இலையை அரைச்சி மேலே தடவுனா நல்ல குணம் தரும் கூடிய தாவரம் தாங்க இந்த சப்ஜா இலை. திருநீட்டு பச்சை இலை நல்ல சளி, வறட்டு, இருமல்லாம் போக்கக்கூடிய தாவரம் தாங்க.